ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, கூட ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பூஜை வேலைகள் தான் செய்ய போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம இந்த பூஜையினால் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க, கூட ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆன உடனே நம்மளுடைய ஹாலில் புது ஃபிஷ் டேங்க் தான் வாங்கி வச்சுருக்கேங்க. ஸோ ஆல்ரெடி இதோட வீடியோ போட்டிருக்கேன். நான் பழைய வீட்டில் இருக்க ஃபிஷ் டேங்க் எடுத்துகிட்டு வரல. அதாவது என்னுடைய ஓன் ஹவுஸில் இருக்கிற ஃபிஷ் டேங்க் பெரிய சைஸ் அப்படின்றதுனால இது சின்ன சைஸாக நம்ம இங்கே வாங்கி வைக்கலாம் அப்படின்றதுக்காகவே நான் இதை வாங்கிட்டு இங்கே வச்சுட்டேங்க. ஸோ ஃபிஷ் டேங்க் இருக்கிறது நம்ம வீட்டில் ரொம்பவே நல்லது. வாஸ்துப்படி அது இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் டேங்க் வீட்டில் வைக்கிறது உங்களுக்கு யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வீட்டில் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே இது கடவுளுக்கான உரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பரபரப்பாக இருப்பாங்க. வாரந்தோறும் இல்லை, அந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே. ஸோ எல்லாருமே கடவுளை நம்பிக்கையாக நம்ம கும்பிடுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இப்போ நான் அப்படி தான் என்னுடைய வீட்டில் பூஜை வேலைகள் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்க பெரிய உருளி இருக்குது. அந்த உருளியில் ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு லேவெண்டர் வாசனை திரவம் இருக்குது. ஸோ நமக்கு என்ன வாசனை பொருட்கள் இருக்கோ அது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்கிட்ட நான் ஆல்ரெடி விளக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அந்த விளக்குக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் லேவெண்டர் ஃப்ளேவரும் ஒரு லிக்விட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, வாசனை திரவ பொருட்கள் அப்படின்ட்டு. ஸோ அது விளக்கு ஏற்றும் பொழுது ஊற்றுறதை விட இந்த மாதிரி உருளியில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ஒரு 2 ட்ராப் ஊற்றிட்டேன். ப்ளஸ் கொஞ்சம் முக்கியமான ஒரு பொருளுங்க, அதுதான் பச்சை கற்பூரம். அந்த பச்சை கற்பூரம் எப்பொழுதுமே நம்ம பூஜை அறையில் வீட்டில் இருக்கணும். அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு பூஜை அறை வீடியோவில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க புதுசாக பார்க்குறவங்க செக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதில் நிறைய உங்களுக்கு பூஜை அறைக்கு தேவையான குறிப்புகள் கொடுத்துருக்கேன். அடுத்து பன்னீர் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை ரோஸ் வாட்டர், அது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதை ஊற்றி அந்த தண்ணி நல்ல ஒரு மணமாக ஆக்கிடுங்க. அதுக்கப்புறமா பன்னீர் ரோஸ் கிடைச்சா ரொம்ப விசேஷம். பன்னீர் ரோஸை வாங்கி ஃபுல்லாக அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. கூடவே சாமந்தியும் நான் வாங்கி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சால் தாமரை கிடைச்சா கூட தாமரை சென்டராக வச்சோம்னா நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். ஸோ அவங்கவுங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வாரம் ஒவ்வொரு மாதிரி டெக்கரேட் பண்ணிவிடுவேன். ஒவ்வொரு வாட்டி என்னென்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வைத்து நான் அலங்காரம் பண்ணிப்பேன் இந்த உருளியில். ஸோ நிறைய பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுவேன்னா, இந்த உருளியில் பூ போடாமல் சின்னதாக கண்ணாடி பவுல் மாதிரி இருக்கும், அதில் வச்சுக்கலாங்க சிம்பிளாக. ஸோ என்னோட உருளி இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம கண்ணாடி பவுல் மாதிரி முன்னெல்லாம் குட் டே பிஸ்கெட் வாங்கும் போது பவுலுங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பவுல் தான் இப்போ நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது. எனக்குமே அந்த மாதிரி சில டைமில் யூஸ் ஆகும் அந்த பவுல். அதில் பூ போட்டு தண்ணி ஊற்றி அழகாக நம்மளால் முடிஞ்ச ஒரு 2 பூ போட்டால் கூட சூப்பராக இருக்குங்க. அதை வச்சுருங்க. அதுவுமே வாஸ்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுடைய கண் பார்வைகள் இந்த மாதிரி இருக்கிற ஃபிஷ் டேங்கோ இல்லை அந்த உருளியோ அது மேலே படும் பொழுது நம்ம மீது வரும் அந்த கண் திருஷ்டி படவே படாது. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் எந்த ஒரு கண்ணடியும் படாமல் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஒரு சின்ன நெகட்டிவ் தாட் வந்தால் கூட நம்ம வீட்டில் பிரச்சனைகள் வரும், இல்லை பண பற்றாக்குறை வரும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை சொல்ல முடியாத பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வீட்டில் இதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ என்னுடைய வீட்டில் நான் ஃபாலோ பண்ணுறேன், அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்படியெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கட்டாயம் கிடையாது. ஸோ அவங்கவுங்களுடைய விருப்பம், அவங்கவுங்க சூழ்நிலைக்கு பொறுத்து வீட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் அழகாக ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சு அதில் புத்தர் வாங்கி வச்சுருக்கேன், தியானத்தில் இருக்க மாதிரி. ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அந்த புத்தர் நிறைய வெரைட்டியில் இருந்தாங்க. ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, தியானத்தில் இருக்க மாதிரி, அடுத்து நிறைய ஒரு மாடல்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அது நீங்கள் ஷாப்புக்கு போய் பார்க்கும்பொழுது தெரியும். ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்தது. அதனால் இதை வாங்கிட்டு அழகாக அந்த ஃபிஷ் டேங்க்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்.
ஸோ நம்ம ஹாலில் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே உருளிலையும் பூ போட்டு வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசப்படிக்கு வெளியில் வைப்பேன் இந்த உருளியில் பூ போட்டு. அது வெளியே வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வெளியே இந்த பூனை வந்து நிறைய வந்து டார்ச்சர் பண்ணுது. அந்த தண்ணியெல்லாம் வந்து தள்ளி விட்டுடுது, இல்லைன்னா நாய் வருது உள்ள, அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இந்த புது ரெண்டல் ஹவுஸில். அதனால அங்கே வைக்கல, நான் உள்ளே வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம பூஜை அறையை அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து விளக்கேற்றுற வேலை மட்டும்தான். நம்ம பூஜை அறையில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க, கூட ஆல் என்ற ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதேன் டவுட்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.